ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் தண்டலம் அருகே இந்திய விமானப்படை பயிற்சி விமானம் வெடித்து சிதறிய விபத்தில் சிக்கிய விமானி பாராசூட் மூலம் இறங்கும் காட்சி மற்றும் இறங்கிய விமானியை ஹெலிகாப்டர் மூலம் அழைத்து செல்லப்படும் காட்சி வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நந்தகோபால். வணக்கம் நந்தகோபால், இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். அதாவது திருப்பூர் பகுதியில இந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய வகையான விமானம் பறந்து இந்த இடத்துல விழுந்திருக்கு. அதுல யாரும் ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இது பயிற்சி விமானம் என்று சொல்லப்படுது. முதல் கட்ட தகவல் இதுல சுமன் என்று ஒரு பயிற்சியாளர் இந்த இடத்துல பயிற்சி செய்து வந்தாலும் விமானத்துல கோளாறு ஏற்பட்டதுனால அவர் பேராசூட் பறந்து சென்றதுனாலும் அந்த விமானம் இந்த பகுதியில கைவேலி என்ற பகுதியில், அதாவது திருப்பூர் நெம்மேலி போகும் சாலை ECR கடற்கரை
சிவகங்கை கடற்கரை செல்லும் சாலை நெம்மேதி சாலை என்று சொல்லப்படும் அந்த சாலை வந்து ஒரு தனியார் நிறுவனத்தின் உள்ளே வந்து அந்த விமானம் வந்து கீழே விழுந்து வெடித்து செதறி உள்ளது. அது வெடித்து செதறி சுமார் ஒரு 30 அடிக்கு மேல வந்து அந்த சேரும் சதுரமாக அந்த இடம் காணப்பட்டது. இந்த பகுதியில் இந்த விமானம் வெடித்து சிதறியதில் அந்த பைலட் வந்து அதாவது புதிய பைபாஸ் சாலை, அது கிழக்கு கடற்கரை சாலைக்கும் ஓஎம்ஆர் சாலைக்கும் மத்தியில் புதிய பைபாஸ் சாலை ஒன்று இருக்கு. அந்த பைபாஸ் சாலையிலே வந்து அந்த விமானி வந்து பக்கத்துல உள்ள அந்த தண்டலம் என்ற பகுதியில் வந்து அந்த விமானி வந்து கீழே இறங்கியிருக்கா. அந்த விமானி வரும்போது இந்த பகுதி மக்கள் சிறு பிரிவுகள் சுமார் ஒரு 18-20 வயசு சிறுவர்கள் வந்து அந்த விமானி இறங்கி வருவது இந்த விபத்து ஏற்படாத வகையில் வந்து ஹார்ன் அடிச்சு வந்து அந்த விமானியை பத்திரமாக இறக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த விமானி இறங்கின உடனே வந்து அந்த சிறுவர்களே வந்து முதலுதவி செய்வதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து உடனே வந்து விமான விபத்து நடந்த ஒரு சில மணி நேரத்திலேயே வந்து இந்த பகுதியை வந்து விமானம் மூலம் வந்து எந்த இடத்துல விபத்து நடந்ததுன்னு சொல்லி இந்த விமானங்களும் வந்து அட்டமிட்டு காணப்பட்டது. இது வந்து தாம்பரம் ஏர்போர்ட்ல இருந்து விமானங்கள் வந்து இந்த விமானியை வந்து சோதனை சொல்லுவது. தற்போது வந்து அந்த விமானியை அதாவது விபத்து ஏற்படுத்திய விமானியை மீட்பதற்காக ஹெலிகாப்டர் மூலம் வந்து இந்த தண்டலம் பகுதியிலிருந்து மீட்டெடுத்தனர். இந்த புதிய பைபாஸ் சாலையில் திருப்பூர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் இந்த பாதுகாப்பு அளித்து அந்த விமானியை சுமார் ஒரு 20 நிமிடத்துக்கு மேலாக இந்த சாலையிலே நிற்க வைத்துட்டு அந்த விமானியை பத்திரமாக மீட்டெடுத்தனர். அவருக்கு முதலுதவியும் செய்யப்பட்டது. இந்த பகுதியில் வந்து திடீரென இந்த விமானம் வெடித்து சிதறில் அதிக சத்தத்துடன் வெடித்து சிதறில் இந்த பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது. இந்த தண்டலம் பகுதியில் அந்த விமானியை மீட்கும் பொழுது இந்த பகுதி மக்களும் அந்த பகுதியை முழுவதும் ஆர்வமாக கண்டுபிடித்தனர். அதாவது இது பத்திரமாக மீட்டப்பட்டது வந்து அந்த பகுதி மக்கள் பாதுகாப்புடன் அவர்களை அனுப்பி வைத்தனர். இந்த பகுதியில் விமானம் வெடித்து இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலை வருகிறது. தற்போது வரை அந்த வெடித்த சிதறிய இடம் ஹெலிகாப்டர் மூலமாகவும் ஏர்போர்ஸ் மூலமாகவும் தற்போது கண்காணித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி நந்தகோபால். செங்கல்பட்டு மாவட்டம் தண்டலத்தில் விமானப்படைக்கு சொந்தமான விமான விபத்து ஏற்பட்ட பரபரப்பு காட்சியை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கோம். இதுவே நம் தந்தி டிவிக்கு கிடைத்த பிரத்யேக காட்சிகள், அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சீனிவாசன். வணக்கம் சீனிவாசன். தற்போது அந்த விமானியின் உடல்நிலை குறித்தான தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் இந்த திருப்போரூர் முருகன் கோயில் அருகிலே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது தாம்பரம் விமானப்படையிலிருந்து சுமன் என்ற ஒரு விமானி இந்த விமானத்தை இயக்கியிருக்கிறார். அவர் இயக்கிய போது விமானத்தில் கோளாறு ஏற்பட்டதை அறிந்த அவர் உடனடியாக தன் பாதுகாப்புக்காக பேராசூட்டில் குதித்திருக்கிறார். அப்பொழுது அந்த விமானம் பலத்த சத்தத்துடன் வெடித்து ஒரு தனியார் உப்பு தயாரிக்கும் கம்பெனி, அதாவது ஒரு நிறுவனத்தின் அருகில் விழுந்திருக்கிறது. அதாவது அந்த உப்பு தயாரிக்கும் நிறுவனம் அந்த பில்டிங் அந்த கட்டிடத்துக்கு மிக மிக அருகில் விழுந்திருக்கிறது. ஒருவேளை இந்த விமானம் அந்த கட்டிடத்தின் மேல் விழுந்திருந்தால் உள்ளே வேலை செய்துகின்ற பணியாட்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தீ விபத்து ஏற்படுவதற்குமான பெரும் வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் நற்செயலாக அது பக்கத்திலே இருக்கின்ற ஒரு சேரும் சகதியமாக இருக்கின்ற அந்த பக்கிங்ஹாம் கெனால் பக்கத்திலே விழுந்திருக்கிறது. இதனால் அங்கு இருக்கிற அந்த கம்பெனியில் பணிபுரிகின்ற பணியாளர்களுக்கோ அல்லது அந்த கட்டிடத்துக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பாராசூட் மூலம் பறந்த அந்த சுமன் என்ற விமானி சுமார் 2.5 கிலோமீட்டர் பாராசூட்டில் பறந்திருக்கிறார். அங்கிருந்து பறந்து தண்டலம் பகுதியில் சென்றிருக்கிறார். அங்கு இருக்கின்ற ஒரு பாலாஜி கல்லூரி, முன்பாக பாலாஜி கல்லூரியாக இருந்த அந்த இடத்தில் பக்கத்தில் ஆள் யாருக்குமே இல்லாத அந்த இடமாக இருக்கிறது. அது பக்கிங்ஹாம் பக்கத்திலே இருக்கிறது. அந்த பகுதியிலே சிறுவர்கள் ஓடிக்கொண்டு விளையாடி இருக்கிறார். சுமார் 18-19 வயது சிறுவர்கள் 3 பேர் இருந்திருக்கிறார்கள். திடீரென்று ஒரு பாராசூட்டில் ஒருவர் பறந்து வருவதை பார்த்தவர்கள் சற்று பயந்திருக்கிறார்கள். விவரம் புரியாதவர்கள் பயந்திருக்கிறார்கள். திடீரென்று அவர் இறங்கியதால் அவர் மயக்க நிலையில் இறங்கியதை பார்த்தவர்கள் உடனடியாக அந்த சிறுவர்கள் அவர்களை தூக்கி உடனடியாக சென்று காப்பாற்றிருக்கிறார்கள், முதலுதவி செய்திருக்கிறார்கள். இதை அடுத்து திருப்பூர் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரேடார் மூலம் இங்க விபத்து ஏற்பட்டுகிறது என்று தாம்பரம் காவல் படைக்கு விமானப்படைக்கு தெரிந்ததை அடுத்து உடனடியாக அவர் அனைவருக்கும் தகவல் கொடுத்து தீயணைப்புத்துறையிலும் காவல்துறையும் இந்த இடத்துக்கு விரைந்திருக்கிறார்கள். அங்கே அடிபட்டு மயங்கியிருந்த சுமன் என்பவரை அந்த விமானியை உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் மீட்டு அவர் உடனே முதலுதவி செய்து மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது அவருடைய உடல்நிலை பற்றி முழுமையான தகவல் தெரியவில்லை. ஆனால் அவர் மயக்க நிலையில் இருக்கிறார், அவர் கொஞ்சம் சோர்ந்திருக்கிறார் என்பதை மட்டும் நம்மால் காண முடிந்தது. இந்த விமான விபத்து எப்படி ஏற்பட்டது, என்ஜின் கோளாறில் என்ன ஏற்பட்டது என்பது தொடர்ந்து இதுக்கு பிறகு வருகின்ற விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். திருப்போரூர் பகுதியில் கிழக்கு கடற்கரை சாலையும் ஓஎம்ஆர் சாலையும் இணைக்கக்கூடிய இந்த முக்கிய பிரதான சாலை அருகிலே இந்த பெரும் விபத்து நடைபெற்றிருப்பது இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல இப்பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள் இந்த சிதறி கிடக்கும் விமானத்தை பார்வையிட தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் 2 ஹெலிகாப்டர்கள் விண்ணில் வட்டமடித்து பறந்து கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியில் வேறு எது
விதமான அசம்பாவிதம் இந்த பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. இந்த அசம்பாவிதம் குறித்து என்ன நடக்கிறது என்பது குறித்து தற்போது விமானப்படையினுடைய 2 ஹெலிகாப்டர்கள் வானில் வட்டமடித்து பறந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நம்மால் காண முடிகிறது. இந்த விமானியின் உடல்நிலை குறித்து இனிமேல் தான் முழுமையான தகவல் தெரிய வரும். இந்த விபத்து நடந்தது எப்படி நடந்தது என்பதும் இப்படித்தான் தெரிய வரும். சுமார் குறைஞ்சது ஒரு 7 முதல் 8 அடி வரை சேற்றினுள் இந்த விமானம் வந்து சென்றிருக்கிறது, உள்ளே சென்றிருக்கிறது. மீண்டும் இந்த விமானத்தினுடைய பாகங்களை தோண்டி எடுக்கக்கூடிய அந்த காட்சி அந்த நிலை என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும் என்பது தெரியப்படுகிறது. முழுமையாக மணலுக்குள் ஒரு சேற்று பகுதிக்குள் ஒரு பக்கிங்ஹாம் கனால் கால்வாயின் பகுதியில் அருகிலே இருக்கிற சேற்று பகுதிக்குள் இந்த விமானம் உள்ளே சென்றிருப்பது இந்த இடத்தில் இதுவரை நடந்திராத இது போன்ற விபத்தை பார்ப்பதற்காக இப்பகுதி பொதுமக்களும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன். செங்கல்பட்டு மாவட்டம் தண்டலம் அருகே இந்திய விமானப்படை பயிற்சி விமானம் வெடித்து சிதறிய விபத்தில் சிக்கிய விமானி பாராசூட் மூலம் இறங்கும் காட்சி மற்றும் இறங்கிய விமானியை ஹெலிகாப்டர் மூலம் அழைத்து செல்லப்படும் பிரத்யேக காட்சியை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். விமானப்படைக்கு சொந்தமான விமானம் விபத்து ஏற்பட்ட பரபரப்பு காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார்.